இந்த மாதத்தில் தேவன் கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம் கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையை அறிந்திருக்கிறீர்கள். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தோம், நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படி உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரராய் மாறினார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? இந்த மாதம் உங்கள் தரித்திரம் மாறுவதாக. ஹல்லேலூயா. உங்கள் வறட்சி மாறுவதாக. இதெல்லாம் நீங்க கண்ணீரோடு இருக்கிறீங்களோ அந்த கண்ணீருக்கு பதில் நிச்சயமா வரும். வறட்சி என்பது பொருளாதார குறைவு வரும்போது அதில் பொருளாதார வறட்சி வரும். சமாதான குறைவு வரும்பொழுது அது ஒரு குழப்பத்தின் வறட்சியாக மாறுகிறது. பலன் குறைஞ்சி வியாதிகள் வரும்பொழுது அது நஷ்டத்தின் ஆவியாக மாறுகிறது. நம்முடைய வருமானம் திடீர்னு ஒரு பெரிய நஷ்டம் ஏற்படுது. அது ஏன் நஷ்டம் வந்ததுன்னே தெரியாது. இது கண்டினியூவாக வந்திருக்கும். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இயேசு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவருடைய தரித்திரம் என்னை ஆசீர்வதிக்குமா? எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தவர் பாருங்களேன். பைபிள் சொல்லுது, அவருடைய பைத்தியம் என்னை ஞானி ஆக்குமா. அப்படின்னா அவருடைய ஞானம் எவ்வளோ இருக்கு பாருங்க. சொல்ற உங்களை ஐஸ்வர்யவனை மாத்துறதுக்கு என் ஐஸ்வர்யம் தேவையில்லை, என் தரித்திரம் போதும். ஹல்லேலூயா.